Pollination. Pollinations are nothing but the transfer of pollen grains from anther to the stigma is known as pollination. அதாவது transfer of pollen grains to the anther இருந்து ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ், அதாவது மேல் டு ஃபீமேலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாலினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா இதோட கேரக்டர் பேஸ் பண்ணி இது வந்து ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலாக பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 5 கிங்டம், பிளான்டேல வந்து 5 கிங்டம்னு படிச்சிருப்போம். அதில் 2 வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஞ்சியோஸ்போம் அண்ட் ஜிம்னோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Gymnosperms are nothing but the non-flowering plants. Angiosperms are nothing but the flowering plants அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல டைரக்டா பாலினேஷன் எதுல அக்கர் ஆகும் அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல தான் டைரக்ட் பாலினேஷன் அக்கர் ஆகும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் பாலினேஷன்ஸ் தான் அக்கர் ஆகும். ஓகேவா? சொல்றது புரியுதா? கேரக்டரைஸ் பாலினேஷன் இஸ் கேரக்டரைஸ்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் பாலினேஷன் will be occurred. ஓகே, ஆஞ்சியோஸ்பெர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்ட் பாலினேஷன் will be occurred அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃப்ளாரோட ஓப்பனிங்கை பேஸ் பண்ணி இதை வந்து திருப்பி ஃபர்தரா 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது வித்தவுட் ஓப்பனிங், வித் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாலினேஷன் அக்கர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளார்ல வித்தவுட் ஓப்பனிங்ல அக்கர் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த கிளைஸ்டோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைஸ்டோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். வித்தவுட் ஓப்பனிங்கா இருந்தது அப்படின்னா சாஸ்மோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே ஃப்ளார்ல பார்த்தோம் அப்படின்னா சாஸ்மோகேமின்னு சொல்லுவோம். இதை லைஸ்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வித்தவுட் ஓப்பனிங் ஆஃப் தி ஃப்ளார், வித்தவுட் ஓப்பனிங் ஆஃப் தி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? Pollination is nothing but the transfer of pollen grains from anther to the stigma is known as pollination அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்துட்டு கேரக்டர் பேஸ் பண்ணி இது ஸ்போரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னோஸ்பெர்ம், ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் pollination would be classified into 2 types. One is the self pollination, another one is the cross pollination அப்படின்னு சொல்லுவோம். self pollination is known as the autogamy அப்படின்னு சொல்லுவோம். autogamy அப்படின்னா என்ன அப்படின்னா self pollination எப்பயுமே bisexual flowerல மட்டுமே அக்கர் ஆகும். அதாவது ஒரே ஃபிளார்லயே அக்கர் ஆனது, அதாவது pollen grains transfer from anther to the stigma is known as pollination அப்படின்னு சொன்னோம். இந்த process ஒரே ஃபிளார்ல அக்கர் ஆனது அப்படின்னா it is known as the self pollination. next cross pollination is nothing but the allogamy அப்படின்னு சொல்லுவோம். pollination can occur in 2 different plant or different species is known as the cross pollination. okay, next நார்மலா செல்ஃப் பாலினேஷன் எப்பயுமே எதில் அக்கர் ஆகும் அப்படின்னா பைசெக்சுவல் ஃபிளார்ல தான் அக்கர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ஆல்சோ பைசெக்சுவல் ஃபிளார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுல வந்து 3 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் த கிளைஸ்டோகேமி, ஹோமோகேமி அண்ட் இன்கம்ப்ளீட் டைகோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளைஸ்டோகேமி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிளார் வித்தவுட் ஓப்பனிங், அதாவது எப்பயுமே ஓப்பனே ஆயிருக்காது ஃபிளார். ஓகேவா? ஆனா எக்ஸ்போஸ் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஃபிளார் ஓப்பன் ஆகாது, ஆனா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் மட்டும் எக்ஸ்போஸ் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த லைஸ்டோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஃபிளாருக்கு பேரு லைஸ்டோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன ப்ராசஸ்ல பாலினேஷன் அக்கர் ஆகும் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷன்ல மட்டும்தான் பாலினேஷன் அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹோமோகேமி. ஹோமோகேமி அப்படின்னா ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா ரெண்டுமே சேம் டைம்லயே மெச்சூர் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த ஹோமோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே 2 டிஃப்ரெண்ட் டைமிங்ல மெச்சூர் ஆனது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் த இன்கம்ப்ளீட் டைகோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் டைம்ல மெச்சூரேஷன் எது ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன் ஃபர்தரா 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் த கெய்டினோகேமி, ஜெனோகேமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கெய்டினோகேமி அப்படின்னா என்ன, எப்பயுமே இது எந்த ஃபிளார்ல அக்கர் ஆகும் அப்படின்னா மோனோசியஸ் கண்டிஷன்ல மட்டும்தான் அக்கர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பாலினேஷனோட ஃபங்க்ஷன் தான் இருக்கும். பட் சிமிலர் செல்ஃப் பாலினேஷனையும் என்ன பண்ணோம்னா ஜென்ரலி சிமிலரா இருக்கும். செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னா என்னது, pollen grains transfer from anther to the stigma in the same flower. Okay, it's known as the self pollination. 2 different flower or 2 different species is known as the cross pollination. So gyntogamila பார்த்தோம்னா 2 ப்ராசஸ்மே அக்கர் ஆகும். ஓகேவா? ஏன் அப்படின்னா பிகாஸ் த போலன் இன் த சேம் ஃபிளார், ஒரே ஃபிளார்ல இருக்கிற போலன் கிரெயின்ஸே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இதுல வந்து ஜென்ரலியா பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் பாலினேஷனும் அக்கர் ஆகும். சம்டைம்ஸ் கிராஸ் பாலினேஷன் வில் பி ஆல்சோ அக்கர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஜெனோகேமில பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி different plant of the same species, அதாவது ஒரே ஸ்பீஷிஸ் சேர்ந்து 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல அக்கர் ஆகிறது. என்ன அக்கர் ஆகும் அப்படின்னா pollen grains வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஓகே, இதுல பார்த்தோம் அப்படின்னா செவரல் மெக்கானிசம்ஸ் பேஸ் பண்ணி இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு. ஒன் இஸ் த அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து கான்ட்ரிவான்ஸ் அப்படின்னு இன்னொரு நேம்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜெனோகேமிக்கு இன்னொரு நேம் இருக்கு. இட்ஸ் நோன் அஸ் த அவுட் breeding அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, xenogamies are nothing but the pollen grain transfer from same species of the 2 different plant is known as the xenogamy அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, that means இதெல்லாம் எதுல வருது அப்படின்னா it is coming from the cross pollination. cross pollination is nothing but the allogamy அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? allogamy அப்படின்னா என்னது, pollen grains வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் எங்க anther to the stigmaல டிஃப்ரெண்ட்
ஃப்ளார் ஆஃப் தி சேம் ஸ்பீஷியஸ்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிராஸ் பாலினேஷன். ஓகே, பாலினேஷன். Pollination is nothing but the transfer of pollen grains from anther to the stigma is known as the pollination. அப்படி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகே, பாலினேஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் த செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன். தட் மீன்ஸ் ஆட்டோகாமி அண்ட் அல்லோகாமி. நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன்ல ஒன் ஆஃப் தி டைப் இஸ் த அவுட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ப்ரீடிங்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா contrivances of pollinations அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தரா டூ டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஒன் இஸ் த டைக்ளினி அண்ட் மோனோக்ளினி. ஜுவாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம், பைசெக்சுவல் அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாட்னியில் பொறுத்த வரைக்கும் டை அப்படின்னா சிங்கிள், மோனோ மீன்ஸ் பை, அதாவது போத் த செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் Diclini is nothing but the flowers are unisexual. Unisexual means male or female. ஏதாவது ஒன்று மட்டும் தான் அந்த ஃப்ளாரில் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோகனட், பாம் ட்ரீ இந்த மாதிரிலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதில் கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் அக்கர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் ஃபர்தராக டூ டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் த மோனோஷியஸ் அண்ட் டயோஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோனோஷியஸ் ஆர் நத்திங் பட் தி பைசெக்சுவல் ஃப்ளார், டயோஷியஸ் ஆர் நத்திங் பட் தி மோனோசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மோனோஷியஸ் தட் மீன்ஸ் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ஃப்ளார்லேயே ப்ரெசென்ட்டாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் த மோனோஷியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கோகனட் அண்ட் பிட்டர் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல ரெண்டுலயுமே பார்த்தோம் அப்படின்னா மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ஃப்ளார்ல மட்டுமே present-ஆ இருக்கும். இதுலயே பார்த்தோம்னா castor and maize it's known as the autogamy. Autogamy is nothing but the cross pollination மட்டும் தான் occur ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதுல prevent ஆகும், autogamy மட்டும் prevent ஆகும், பட் cross pollination மட்டும் தான் occur ஆகும். Autogamy is nothing but the self pollination. Self pollination occur ஆகாது, it's only occur in the cross pollination. Cross pollination means pollen grains transfer from anther to the stigma at different plants of the same species is known as the cross pollination அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் dioecious அப்படின்னா என்ன அப்படின்னா male and female occur, male and female part are essential organs occur in the different flower is known as the dioecious அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? it is இதுல வந்துட்டு ரெண்டுமே prevent ஆகும், autogamy prevent ஆகும், allogamy prevent ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் monoclony. Monoclony is nothing but the bisexual அப்படின்னு சொல்லுவோம். Bisexual is nothing but the both male female ரெண்டுமே ஒரே ஃப்ளார்லயே occur இருந்தது அப்படின்னா it is known as the bisexual அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா both the that means the self pollination occur ஆகும், cross pollination occur ஆகும். It could be classified into four types. One is the dichogamy and hercogamy, heterostyly and self sterility அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் dichogamy is nothing but the bisexual flower, அதாவது ஒரே ஃப்ளார்லயே both the sex organ present அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா anther and stigma mature at the different plant or different time அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது ஒரே ஃப்ளார்லயே மேல் ஃபீமேல் ஆர்கன்ஸ் இருந்தாலும் ரெண்டு மெச்சுரேஷன் டைம் பார்த்தோம்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைம்ல தான் மெச்சூர் ஆகும். இதுல வந்து ஃபர்தரா டூ டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஒன் இஸ் த proton dry and protogamy அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, proton dry is nothing but the ஸ்டாமன் எப்பயுமே வந்துட்டு ஸ்டிக்மாவை விட முன்னாடியே வந்து மெச்சூர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெலியந்தஸ் அப்படிங்கிற பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாமன் வந்து ஸ்டிக்மாக்கு முன்னாடி, ஸ்டிக்மா மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாமன் வில் பி மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் புரோட்டோகாமி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டிக்மா மெச்சூர் ஆகும். எப்போ மெச்சூர் ஆகும் அப்படின்னா ஸ்டாமன் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டிக்மா வந்து மெச்சூர் ஆயிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா புரோட்டோகாமி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்க்ரோஃபாலிரியா நோடோசா அப்படிங்கிற பிளான்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிக்மா தான் மெச்சூர்ட் ஆகும். ஓகேவா? ஆஃப்டர் தட் ஸ்டாமன் வில் பி மெச்சூர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஹெர்கோகாமி. ஹெர்கோகாமி அப்படின்னா இது எல்லாமே என்ன ஃப்ளார்ல அக்கர் ஆகும்னா இட் இஸ் அக்கர் ஒன்லி இந்த பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பைசெக்சுவல் ஃப்ளார் அப்படின்னா பைசெக்சுவல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாமன் ஸ்டிக்மா ரெண்டுமே சில பிளான்ட்ல சேம் டைம்ல மெச்சூர் ஆகும், சில பிளான்ட்ல மெச்சுரேஷன் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாமன் ஸ்டிக்மா ரெண்டுமே அரேஞ்ச் இன் சச் எ வே. செல்ஃப் பாலினேஷன்ஸ் வந்து அக்கர் ஆகாது, ஒன்லி கிராஸ் பாலினேஷன் மட்டும்தான் அக்கர் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குளோரியோசா அப்படிங்கிற பிளான்ட்ல மட்டும்தான் இந்த ப்ராசஸ் தான் அக்கர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிரோஸ்டைலி. ஹெட்டிரோஸ்டைலி அப்படின்னா ஃப்ளார் ஃபார்மேஷனே பார்த்தோம் அப்படின்னா 2 or 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி ஃப்ளார் ஃபார்மேஷன் வில் பி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்மா அண்ட் ஸ்டாமனோட லென்த் வந்து டிஃபர் ஆகும், மற்றதெல்லாம் மெச்சுரேஷன் டிஃபர் ஆகும். இதுல வந்து ஸ்டிக்மா ஸ்டாமன் லென்த் வில் பி டிஃப்ரெண்ட். பாலினேஷன் பார்த்தோம் எப்படி அக்கர் ஆகும், எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா சேம் லென்த்தா இருந்தால் மட்டும்தான் பாலினேஷன் வில் பி அக்கர். டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா பாலினேஷன் அக்கர் ஆகாது அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் அக்கர் ஆகாது, செல்ஃப் பாலினேஷன் அக்கர் ஆகும். சம்டைம் செல்ஃப் பாலினேஷன் வில் பி ஆல்சோ நாட் அக்கர்ட். ஓகே, இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுலயே ஃபர்தரா டூ டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. ஒன் இஸ் த
டைஸ்டைலி அண்ட் ட்ரைஸ்டைலி. டை அப்படின்னா டூ, அதாவது ஃப்ளார் ஃபார்மேஷன் வந்து டூ ஃபார்ம்ஸ்ல அக்கர் ஆகும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்மா ஸ்டைல், ரெண்டோட லென்த்துமே வந்துட்டு லாங்காக இருக்கும். இன்னொன்று வந்து ஸ்டிக்மா ஸ்டைல், ரெண்டோட லென்த்துமே வந்து ஷார்ட்டாக இருக்கும். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் பாலினேஷன் தான் அக்கர் ஆகும். ரெண்டுலையுமே கிராஸ் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா எஃபெக்டிவ் பாலினேஷன் வில் பி ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைஸ்டைலி அப்படிங்க. ட்ரை அப்படின்னாவே த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் தி ஃப்ளார்ஸ் இஸ் நோன் அஸ் த ட்ரைஸ்டைலி அப்படின்னு சொல்லுவோம். இதில் லென்த் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்மா அண்ட் ஸ்டாமன் ரெண்டோட லென்த்துமே வந்துட்டு நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட் போலனில் பார்த்தோம் அப்படின்னா போலன் ஃபார்மேஷன் அக்கர் இந்த ஃப்ளார் ஃபர்ஸ்ட் ஒன் டைப்பில் அக்கர் ஆகும். அதுக்கப்புறமேட்டு ஃபர்தர் டூ டைப்ஸ்லையுமே அக்கர் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் பேர் என்ன அப்படின்னா ட்ரைஸ்டைலி அப்படிங்க. ட்ரை அப்படின்னாவே த்ரீ, அதாவது ஃப்ளார் ஃபார்மேஷன்ஸ் வந்து த்ரீ ஃபார்ம்ஸில் அக்கர் ஆனது அப்படின்னா அது ட்ரைஸ்டைலி அப்படின்னு சொல்லுவோம். டூ ஃபார்ம்ஸில் அக்கர் ஆனது அப்படின்னா டைஸ்டைலி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் incompatibility அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது pollen grain reaches the stigma of the same unable, அதாவது சேம், அதாவது pollen grains எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்க ஆந்தர்ல இருந்து ஸ்டிக்மாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா செல்ஃப் அப்படின்னா ஒரே ஃபிளார்ல அக்கர் ஆகிற ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரே ஃபிளார்ல அக்கர் ஆனாலும் they cannot able to germinate அப்படின்னா சீட் ஃபார்மேஷன்ல அக்கர் ஆகாது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா செல்ஃப் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாசிஃப்ளோரா அப்படிங்கிற பிளான்ட்ல இந்த டைப் ஆஃப் த பாலினேஷன் மட்டும் தான் அக்கர் ஆகும். ஓகே, பாலினேஷன் அப்படின்னாவே என்னது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to the stigma is known as pollination அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் டூ டைப்ஸ் தான் கிளாஸிஃபை பண்ணிருப்பாங்க. ஒரு டைப்லேயும் ஃபர்தராக 2 டைப்ஸ் 3 டைப்ஸ் 4 டைப்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரே ஃபிளார்ல அக்கர் ஆகுதா, இல்லை டிஃப்ரெண்ட் ஃபிளார்ல அக்கர் ஆகுதா, ஸ்டிக்மாவோட லென்த்து ஸ்டாமனோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை டிஃப்ரெண்டாக இருக்கா, டிஃப்ரெண்டாக இருந்தால் என்ன மாதிரி பாலினேஷன் அக்கர் ஆகும், சேமாக இருந்தால் எப்படி பாலினேஷன் அக்கர் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இது ஃபுல்லாக டேப்லெட் கால ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஓகே, pollination is nothing but the transfer of pollen grains from anther to the stigma is known as pollination அப்படின்னு பார்த்திருக்கோம். Two types of pollination இருக்கு. One is the self pollination and cross pollination. Self pollinationக்கு எந்த ஏஜென்ட்ஸ்மே தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா the same that means the pollen grain transfer வந்துட்டு same plantலயே, அதாவது same flowerலயே occur ஆகறனால there is no need to have any agents. But cross pollination only have the agents. It would be classified into two types. What is that means? It is the abiotic and biotic அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Abiotics are nothing but the non-living things. Biotics are nothing but the living things. Okay, the transfer of pollen grains can carried by the non-living things is known as the abiotic components. Okay, it could be classified into further two types, anemophily and hydrophily. Anemophilies are nothing but the pollination can occur only by the wind is known as the anemophily. The pollination can occur only by the water is known as the hydrophily அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? First, anemophilies are nothing but the pollination can occur only in wind is known as the anemophily அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் அதில், அதாவது விண்டில் அக்கர் ஆகிற ஃப்ளாரில் பார்த்தோம்னா அதோட நேம் வந்து அனிமோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இட்ஸ் சிச்சுவேட்டட் த விண்ட் எக்ஸ்போஸ்டு ரீஜியன் நாட் ரீச் த டார்கெட் ஃப்ளார். ஓகே, நார்மலாக விண்டில் நடக்கிற பாலினேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதோட டார்கெட் ஃப்ளார்லேயே போய் ப்ராப்பராக அக்கர் ஆகாது. ஓகேவா? தேர் இஸ் சோ மச் ஆஃப் வேஸ்டேஜ் இன் த pollen grains. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு எஃபெக்டாகவும் இருக்காது. ஏன் அப்படின்னா நிறைய pollen grains வந்து வேஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் அண்ட் சுகர் கேன். கிராஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் pollen grains will be formed. The pollination can occur only by the wind. There is the number of wastage also occur in the pollen grains அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் transmit from one to another. ஓகே, டார்கெட் ஃப்ளாரையே ரீச் பண்ணாது. எப்பயுமே ஒரு ஃப்ளார்லேருந்து another ஃப்ளாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது there are loss of so much of the pollen grains can take places. It's known as the anemophily அப்படின்னு சொல்லுவாங்க. What are the characters are involved in this process means first one is the flowerல பார்த்தோம்னா two types of இருக்கு. ஒன்னு வந்து எப்படி இருக்கும்னா pendulous formationல இருக்கும். another one is the spike inflorescence அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த inflorescence பார்த்தோம் அப்படின்னா it is elongated in nature. Elongated are nothing but the length, number of length in nature அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் perianth or absence are highly reduced compared to the other flower. There is the so much of the reduced or absent. Okay, next flower maximum என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா it is the colorless அப்படின்னு சொல்லிருக்காங்க. கலர்லெஸ்ஸா இருக்கறனால தான் எப்படி சொல்றோம் low weightல இருக்கும். wind pollination அக்கர் ஆகும். கலர்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா the pollination can take place only by insects அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் stamens are numerous and filaments are long. Okay, stamens எப்படி இருக்கும் அப்படின்னா number of stamens will be formed. filamentous வந்து long length-ஆ இருக்கு. ஓகே, next one is the pollination in meese. best examples of the wind pollination க்கு best example எது அப்படின்னா meese அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா monoecious or unisexual அப்படின்னு சொல்லுவோம். monoecious அப்படின்னு என்னது, both ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஃப்ளார்லேயே இருக்கும். மேல் ஃபீமேல் ரெண்டு ஆர்கனுமே வந்து ஒரே ஃப்ளார்லேயே அக்கர் ஆகும். தட் மீன்ஸ் ஒரே பிளான்ட்லேயே அக்கர் ஆகும். ஓகே,
இதில் பார்த்தோம் அப்படின்னா மேல் வந்துட்டு டாப்ல ப்ரெசென்ட்டாக இருக்கும், பாட்டம்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபீமேல் பார்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். த மேல் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் நோன் அஸ் த டாசல் அப்படின்னு சொல்லுவோம், ஃபீமேல் வந்து காப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த காப்ல பார்த்தோம் அப்படின்னா லோயர் லீவ்ஸ்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ளார் ஃபார்மேஷனே அக்கர் ஆகும். இதில் வந்து லாங்கா ஸ்டிக்மா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக 23 சென்டிமீட்டர்ஸ் லென்த்தில் இருக்கும் ஃபீமேல். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபீமேல் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ல சில்க் ஃபார்மேஷன் வில் பி அக்கர். த சில்க் இஸ் நோன் அஸ் த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டாமன். ரெண்டும் கம்பைனா ஃபார்ம் ஆகிறது பேர் தான் சில்க். அதாவது குட்டியா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அதாவது டாப்ல இருக்கிற இந்த மேல் கேமிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டா விண்ட் ஷேக் ஆனாவே நிறைய நம்பர்ஸ் ஆஃப் போலின் கிரெயின்ஸ் வந்து ஃபீமேல் ஃபிளார்ல அக்கர் ஆகும். ஆஃப்டர் அதாவது ரெண்டும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன். தட் மீன்ஸ் த பாலினேஷன் வில் பி டேக் பிளேசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அதாவது போலன் வந்து லார்ஜாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், cannot carry the light breeze. கொஞ்சம் லைட்டாக என்ன சொல்லிட்டோம், லைட்டாக விண்ட் ஃபார்மேஷன் அக்கறானா கூட கேரி அவுட் பண்ணாது. ஏன் அப்படின்னா வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும், லார்ஜ் நம்பர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் வில் பி presented. ஓகேவா? நெக்ஸ்ட் எப்பயுமே மேல் வந்துட்டு எப்படி இருக்கும்னா டாப்ல ப்ரெசென்ட்டாக இருக்கனால வெர்டிக்கலாக வந்துட்டு ஃபீமேல் ஃபிளார் ரீச் ஆகும். ஆஃப்டர் அக்கரேஷன் வாட் வில் பி ஃபார்ம்டு மீன்ஸ் பாலினேஷன் வில் பி ஃபார்ம்ட் அண்ட் சீட்ஸ் வில் பி ஜெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் நோன் அஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த அனிமோஃபிலி. அனிமோஃபிலிஸ் ஆர் nothing but the pollination can take place only by the wind is known as the anemophily. The flower is known as the anemophilous அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? next one is the hydrophily. Hydrophiles are nothing but the pollination can take place by water is known as the hydrophily. Hydro or nothing but water அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட்டர்ல இருக்கிற ஃபிளார்ல அக்கர் ஆனிச்சோம்னா இட் இஸ் நோன் அஸ் த ஹைட்ரோஃபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வாலிஸ்னேரியா. வாலிஸ்னேரியா அப்படிங்கிற பிளான்ட் வந்து மேக்ஸிமம் வாட்டர்ல தான் சர்வே ஆகக்கூடியது. ஓகேவா? அதுல பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷன் வந்துட்டு வாட்டர்ல மட்டும் தான் அக்கர் ஆகும். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிளார் இருக்கும், மேல் ஃபீமேல் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் ஃபிளார்ஸ் வில் பி அக்கர். 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல 2 டிஃப்ரெண்ட் ஃபிளார்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, நம்பர் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் வில் பி பிரசன்ட் பட் ரொம்ப மைன்யூட்டா, அதாவது நிறைய பிளான்ட் இருந்தாலும் சில பிளான்ட்ல மட்டும்தான் பாலினேஷன் வந்து வாட்டர்ல அக்கர் ஆகும். ஓகே, எஸ்பெஷலி எச்சோர்னியா அண்ட் வாட்டர் லில்லில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாலினேஷன் வந்து பிளான்ட் வாட்டர்ல இருக்கும் பட் பாலினேஷன் வந்து வாட்டர்ல அக்கர் ஆகாது, ஒன்லி விண்ட்ல மட்டும்தான் அக்கர் ஆகும். இட் இஸ் நோன் அஸ் த ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த வாட்டரி பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா போலின் கிரெயின்ஸ் ஆர் மியூசிலேஜியஸ் மெம்பரேன் கவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எதுக்கு மியூசிலேஜியஸ் மெம்பரேனால கவர் ஆயிருக்கு அப்படின்னா போலின் கிரெயின்ஸ் வந்து வெட்டடா இருக்கும். வெட்டடா இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா பாலினேஷன் வந்து அக்கர் ஆகும். ஓகேவா? அப்படி மியூசிலேஜியஸ்ல கவர் ஆகல அப்படின்னா வாட்டர்ல நல்ல சோக் ஆகி they will be not get under the germination process. It is known as the hydrophily. Okay, that means agents of pollination la abiotic and biotic factors பார்த்திருக்கோம். abiotic அப்படின்னா non living things are nothing but the water and the wind. Okay, hydrophily, pollinations are take place in water is known as the hydrophily. It would be classified into 2 types, epihydrophily and hypohydrophily அப்படிட்டு 2 types ஆ classify பண்ணிருக்காங்க. epihydrophily அப்படின்னா is nothing but the pollination can take place only in water is known as the epihydrophily. Example Wallisneria. In Wallisneria it is the dioecious plant. Dioecious means both the male female are present in the different plant is known as the dioecious அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்மர்ஜ், ஃபுல்லி சப்மர்ஜ் இன் வாட்டர். நெக்ஸ்ட் ரூட்டடும் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டரோட பாட்டம்ல தான் பிரசண்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபீமேல் பிளான்ட்ல பார்த்தோம்னா இட் பியர்ஸ் த சாலிட்டரி ஃபிளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் ரைஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர். அதாவது ஃபீமேல் ஃபிளார்ல ஃபீமேல் பிளான்ட்ல ஃபிளார் எப்படி இருக்கும் அப்படின்னா காயில்டா வாட்டரோட நல்ல டெவலப் ஆனதுக்கு அப்புறமேட்டு வாட்டரோட சர்ஃபேஸ் ஏரியால வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் ஃபீமேல் ஃபிளார் அப்படின்னா இட் இஸ் த கப் ஷேப்ல இருக்கும் அண்ட் டிப்ரெஷன் ஃபார்ம்டு அரௌண்ட் த ஃபீமேல் ஃபிளார். கப் ஷேப்ல பிரசண்டா இருக்கும். ஆஃப்டர் மெச்சுரேஷன்ஸ் ஆஃப் தி மேல் ஃபிளார் என்ன ஆகும் அப்படின்னா பிளான்ட்ல இருந்து டிஅட்டாச் ஆகி ஃப்ளோட் ஆகி வாட்டர்ல ஃப்ளோட்டட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் தி வாட்டர்ல ஃப்ளோட் ஆகிட்டு வரும்போது ஃபீமேல் ஃபிளார்ல ஃபார்மேஷன், அதாவது ஃபீமேல் ஃபிளார்ல பட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா பாலினேஷன் வில் பி டேக் பிளேஸ். இட் இஸ் நோன் அஸ் த epihydrophily அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? the pollination can take place. Stalk of the after complete the pollination what will be happen means the female flower la and the stalk like that means the coil like structure irukku pathiya, it's undergo the water to form the fruit formation. Okay, it is known as the epihydrophily. Hydrophily is nothing but the pollination can take place only in water is known as the hydrophily and epihydrophily அப்படிங்கவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வாலிஸ்னேரியா. வாலிஸ்னேரியா பிளான்ட்ல பார்த்தோம்னா both male female ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல பிரசன்ட்டா இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டர்ல ஃபுல்லி சப்மர்ஜ்டா இருக்கும். ரூட் சிஸ்டம் வாட்டர்ல மட்டும் தான் பிரசன்ட்டா இருக்கும். ஓகேவா? மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஃபிளார் ஃபார்மேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா டாப் ஆஃப் தி வாட்டர்ல பிரசன்ட்டா இருக்கும். ஆஃப்டர் மெச்சுரேஷன்ஸ் ஆஃப் தி மேல் ஃபிளார்
cut into the plant body and it floating on the water and reach the female flower. After the pollination will be occur, the fruit formation will be take place under the water. It is known as the epihydrophily. Okay, next one is the hypohydrophily. That means the pollination can occur inside of the water. Epihydrophily means the pollination can occur surface of the water. It is the inside of the water is known as the hypophily. Okay va, hypohydrophily அப்படினு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ceratophyllum அப்படிங்கிற பிளான்ட் தான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படினு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் the zoophily. Zoophily is nothing but the pollination can take place by animals is known as the zoophily அப்படினு சொல்லுவோம். ஓகே, அதுல ஃப்ளவர்ல அக்கர் ஆனிச்சு அப்படினா zoophilus அப்படினு சொல்லுவோம். நெக்ஸ்ட் what are the zoophily animals means birds, bats, snail, insects, rodents and reptiles. These are the zoophilly's best examples. Okay, next one is the zoophily. Zoophily is nothing but the pollination can take place in animals is known as the zoophily அப்படினு சொல்லிருக்காங்க. இதுல வந்து 4 types ஆ கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. One is the ornithophily. Ornithophily is nothing but the pollination can take place by birds is known as the ornithophily அப்படினு சொல்லுவாங்க. இதுல பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ல pollination can occur in birds. ஓகே, எஸ்பெஷலி ஃபார் பிக்னோனியா அப்படிங்கிற பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா pollination வந்து பேர்ட்ஸ் மூலியமா மட்டும் தான் அக்கர் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்ன பேர்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஹம்மிங் பேர்ட்ஸ், சன் பேர்ட்ஸ் அண்ட் ஹனி ஈட்டட் பேர்ட்ஸ். இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா பாலினேஷன்ல அக்கர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரெகுலர்லி நார்மலா இந்த பேர்ட்ஸ்ல என்ன பண்ணோம்னா ரெகுலரா விசிட் பண்ணோம் ஃபிளார்ல. ஃபிளாரோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா லார்ஜா இருக்கணும். நெக்ஸ்ட் டியூப்லார் ஷேப்ல பிரசன்டா, டியூப்லார் அண்ட் கப் ஷேப்ல பிரசன்டா இருக்கணும். எப்பயுமே ஃபிளார்ஸ்ல இன்செக்ட்ஸ் மூலமா பாலினேஷன் அக்கர் ஆகணும் அப்படின்னா இந்த ஃபிளார்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்கணும், அட்ராக்டடா இருக்கணும். என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கணும், பிரைட்டா இருக்கணும். என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னா ரெட், ஆரஞ்ச், yellow and pink color. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆகும் இன்செக்ட்ஸ்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் நெக்டார் வந்து பார்த்தோம்னா large quantities of nectar also presented. It is known as the ornithophily. Ornithophily is nothing but the pollination can take place. That means the occur in birds is known as the ornithophily அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ceratophyllி அப்படின்னா என்ன அப்படின்னா the pollination can occurs in bats is known as the ceratophyllி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிளான்ட் என்ன அப்படின்னா கிலிஜிலியா ஆஃப்ரிக்கானா அப்படிங்கிற பிளான்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பேட்ஸ் மூலியமா தான் பாலினேஷன் டேக் பிளேசஸ் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் மேலகோஃபிலி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்னக்ஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ் மூலியமா பாலினேஷன் அக்கர் ஆனது அப்படின்னா இது வந்து மேலகோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அரேஷியா அப்படிங்கிற பிளான்ட். இது எங்க இருக்கும் அப்படின்னா இட் இஸ் த செமில், அதாவது வாட்டரி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த எண்டோமோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோமோஃபிலி இஸ் நதிங் பட் the pollination can take place by insects is known as the endomophily ன்னு சொல்லுவாங்க. What are the insects means beetles, butterflies, flies, bees, moths and wasps. It is known as the insects அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ஆண்ட் மூலியமாவும் பாலினேஷன் அக்கர் ஆகும். ஓகேவா, எந்த ஆண்ட் மூலியமா அக்கர் ஆனது அப்படின்னா அந்த பாலினேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா மைமிகோஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல ஹையர் லெவல், அதாவது இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் பாலினேஷன் கேன் டேக் பிளேஸ் ஒன்லி இன் என்டிமோஃபிலி. என்டிமோஃபிலிஸ் ஆர் நத்திங் பட் ஃப்ளைஸ். தட் மீன்ஸ் த இன்செக்ட்ஸ் மூலியமா தான் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல பாலினேஷன் அக்கர் ஆகும். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் நத்திங் பட் ஃப்ளாரிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஃப்ளாரிங் பிளான்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட்ஸ் மூலியமா மட்டும் தான் பாலினேஷன் டேக் பிளேஸ் ஆகும். என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருந்தால் பாலினேஷன் டேக் பிளேஸ் ஆகும் அப்படின்னா இதுலயும் லார்ஜா இருக்கணும், பிரைட் கலரா இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் த லார்ஜ், தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் தி நெக்டர்ஸ் பிரசண்டா இருந்தால் மட்டும்தான் இன்செக்ட்ஸ் மூலியமா பாலினேஷன் அக்கர் ஆகும். இட் இஸ் நோன் அஸ் த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பாலினேஷன். லாஸ்ட் டாபிக் இஸ் த பாலினேஷன் இன் சால்வியா. That means the pollination can take place by the ants or bees is known as the pollination in salvia, especially for the bees. Okay, pollinations are nothing but the transfer of pollen grains from anther to the stigma is known as the pollination. That kind of pollination can take place only in bees is known as the pollination in salvia. Okay, it is working under the principles of the lever mechanisms அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, the flower, இந்த flowerல பார்த்தோம் அப்படின்னா two stamens will be presented. It is the bilabiated அப்படின்னு சொல்லுவோம். Bilabiated means it is the protrandus and corolla அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆந்தர்ல பார்த்தோம் அப்படின்னா two anthers present-ஆ இருக்கும், அதாவது ஸ்டெரைல் லோப்ல இருக்கும். அப்பர்ல ஒரு ஆந்தர் அண்ட் லோயர் சைட்லயே ஆந்தர் will be presented. Then இது ரெண்டுமே கனெக்ட் பண்றது, அதாவது செப்பரேட் பண்றது எது அப்படின்னா it is the connective tissue one will be the presented in the
டூ சைட்ஸ் ஆஃப் தி ஆந்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த ஸ்விங் ஃப்ரீலி பீஸ் ஒன்ஸ் இந்த பிளான்ட்ல வந்துட்டு பீஸ் விசிட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பிஸ்டில் அண்ட் ஆந்தர் ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், சேம் ஃப்ளார்லேயே ப்ரெசென்ட்டாக இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒரே ஃப்ளாரில் பிஸ்டில் இருக்கும், ஆந்தர் இருக்கும், டிஃப்ரெண்ட் பிளேசஸில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா? Next, the pollen get dusted on the body of the insects. That means the bees once entry into the flower, என்ன ஆகும் அப்படின்னா the pollen grains வந்து beesோட back sideல or beesோட upper part of the bodyல placed ஆயிரும். Next, the pollen get transferred. Okay, ஒரு flowerல இருந்து அடுத்த flowerக்கு bees வந்து nectarக்காக transfer ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா pollen grains automatically transferred. ஓகேவா? It is known as the pollination in salvia. Okay, thank you.